ஹே ஆல், நான் தான் உங்க சனாஸ். டுடே நாம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா, கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு நாம டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தோம். அவங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருந்துச்சுன்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் என்னோட வீடியோஸை நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்ப அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்களோட ஹேரை நான் ஃபுல்லாவே செக் பண்ணேன். இவங்க ஹேர் டேண்ட்ரஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத செக் பண்ணிட்டு நான் இவங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் அவங்க பார்லருக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஹேர் ஃபுல்லாவே நான் கோம் பண்ணி அவங்களோட டேண்ட்ரஃப் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்க்ரப் தான் கொடுத்துருந்தோம். செக்ஷன் பை செக்ஷன் எடுத்து இவங்களுக்கு நான் ஹேர்ல ஃபுல்லா ஸ்க்ரப் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தோம். அப்புறமா இவங்களுக்கு நாம டேண்ட்ரஃப் கிரீம் ஃபுல்லா ஹேர் ஃபுல்லா நம்ம அப்ளை பண்றோம். டேண்ட்ரஃப் கிரீம் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இவங்களுக்கு நாம மறுபடியும் ஒரு நல்ல மசாஜ் நாம கொடுக்க போறோம். இந்த டேண்ட்ரஃப் கிரீமே நாம செக்ஷன் பை செக்ஷன் ஹேரை எடுத்து ஃபுல்லா கோம் பண்ணிட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லா நாம அப்ளை பண்ணோம். ஸ்கேல்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இவங்களுக்கு நாம ஒரு ரோட்டரி மசாஜோ ஹெட் மசாஜ் எல்லா ஸ்டெப்ஸுமே நாம இவங்களுக்கு கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இவங்களுக்கு நாம ஸ்டீமர் கொடுக்கணும். நல்லா கம்ப்ளீட்டா இவங்களுக்கு போர்ஸ் எல்லாமே ஓபன் ஆகுற அளவுக்கு நாம ஸ்டீமர் கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல மசாஜ் நாம கொடுக்கணும். இந்த மசாஜ் நல்லா கொடுத்துட்டு இவங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நல்லா இவங்க தலை வந்து நல்லா இந்த கிரீம் எல்லாம் அப்சர்வ் ஆகணும்னு சொல்லிட்டு நாம இவங்களுக்கு ஹேர் வாஷ் நல்லா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு இவங்க ஹேர் வாஷ் கொடுக்கணும். இந்த ஹேர் வாஷ் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு நாம ப்ளோ ட்ரை மறுபடியும் வந்து ஸ்பா கிரீம் அப்ளை பண்ணணும். ஸ்பா கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இவங்களுக்கு பாத்தீங்க இவங்களோட ஸ்கேல்ப் வந்து இந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருந்துச்சு. பிஃபோர் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாத்திருப்பீங்க. ஆஃப்டர்லயும் பாருங்க அவங்களோட தலையில வந்து 80% ஆஃப் டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. நீங்களே நல்லா பாருங்க. ஒரு செக்ஷனும் நான் எடுத்து காட்டுறேன். ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்த மாதிரி எந்த ஒரு அந்த பக்கு மாதிரி பிளெக்ஸ் மாதிரி வந்திருந்த எதுவுமே வந்து கண்டிப்பா நீங்க வராது. இதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிளியரா இருக்கு பாருங்க. அவங்க ரிசல்ட்டுமே வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. கஸ்டமருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. இவங்க இதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்காக போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சரியாகலைன்ற மாதிரி தான் அவங்க நம்மளோட பார்லருக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுனால கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. பாருங்க, நீங்களே பாருங்க. அவங்களோட ஆப்போசிட் சைட்லயும் நான் செக்ஷன் எடுத்து காட்டுறேன். ஒரு இடத்துல எந்த அளவுக்கு பக்கு மாதிரி பிரிஞ்சு வந்திருந்தது அந்த பொடுகு பாருங்க. இப்ப சுத்தமா அவங்களோட ஹேர் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. உங்கள யாருக்காச்சும் இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கஸ்டமரோட ரிவ்யூ ஃபீட்பேக்குமே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன். ஓகே, என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.